விஜய் அர்ச்சனா அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த வீடியோ வந்து பயங்கர எமோஷ்னலான ஒரு வீடியோவும் கூட. அர்ச்சனா அவர்கள் வந்து அவங்க மீடியாவுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 24 வருஷம் முடிஞ்சு இப்போ 25வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த 25 வருஷம் ஜேர்னியில் அவங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்துக்காக பயங்கரமாக இயங்கி இருந்திருக்காங்க. அண்ட் அந்த விஷயம் என்ன அப்படின்னா அது ஒரு பென்ஸ் கார் வாங்குறது தான். சின்ன வயசுலேருந்தே அர்ச்சனா அவர்களும் சரி, அர்ச்சனா அவர்களோட தங்கச்சியான அனிதா அவர்களும் சரி, இவங்க 2 பேருக்குமே அவங்க அப்பா சொல்லி வளர்த்த ஒரு ட்ரீம் வந்து பென்ஸ் கார் வாங்கணும் அப்படின்றது தான். அண்ட் அந்த காரில் ஒரு ரைட் போகணும் அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி இருக்கனால 24 வருஷம் அதுக்காக போராடி இப்போ அவங்க அவங்களோட ஓன் பென்ஸ் காரை வாங்கியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த காரை வாங்கினதுக்கு அப்புறமா அர்ச்சனா அவர்களும் சரி, அனிதா அவர்களும் சரி, அண்ட் அர்ச்சனா அவர்களோட அம்மா இவங்க 3 பேருக்குமே வந்து இது பயங்கரமான எமோஷனல் மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கு. ஏன்னா அர்ச்சனா அவர்களோட அப்பாவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ட்ரீமாகவும் இருந்திருக்கு. அண்ட் அந்த ட்ரீமை 25 வருஷம் கழிச்சு இப்போ ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே பயங்கரமாக அவங்க செரிஷ் பண்ணி இருந்திருக்காங்க. அர்ச்சனா அவர்களோட அப்பா வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்கள விட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். ஸோ அவங்க அப்பா வந்து சின்ன வயசில் சொன்ன ஒரு விஷயத்த இப்போ அர்ச்சனா அவர்களும் சரி, அர்ச்சனா அவர்களோட தங்கச்சியான அனிதா அவர்களும் சரி, அதுக்காக போராடி அதுக்காக 25 வருஷம் கஷ்டப்பட்டு இப்போ அந்த கனவை நிறைவேற்றிருக்காங்க. பட் அவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்க அப்பா கனவை நிறைவேற்றினாலும் இப்போ அந்த கனவை அவங்க அப்பா பக்கத்துல இருந்து பார்க்க முடியல அப்படின்னாலும் ஏதோ இடத்துல இருந்து அவங்க அப்பா இந்த விஷயத்த பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள பயங்கரமா ப்ரைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா அவர்களுக்காக அவங்க ஃபேன்ஸும் பயங்கர சந்தோஷத்திலும் இருக்காங்க. அண்ட் இந்த 25 வருஷம் ஜேர்னியில் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது அவங்களோட ஹஸ்பண்ட் தான். அண்ட் அவங்களுக்கு அர்ச்சனா அவர்கள் தேங்க்யூ சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ட் அவங்களோட மகனான ஜாராவை திங்ஸை பேக் பண்ண நம்ம வெளியில் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லவும் செஞ்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டாக்கிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.